என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த ஆசனத்தை நீங்கள் ஒரு 10 நிமிடம் பழகிவிட்டாலே உங்களுக்கு நோய் என்பதே உங்களை எட்டி பார்க்காது. அதுதான் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். நோயே வராமல் இருப்பதற்கு இதுவரைக்கும் எந்த மருந்தும் கண்டுபிடிக்கவில்லை. நோய் வந்த பிறந்தான் மருந்து, ஊசி, மாத்திரை, ஆப்ரேஷன் எல்லாம். எனக்கு நோயே வரக்கூடாது என்று எந்த மெடிக்கல் ஸ்டோர்லையும் போய் கேட்டால் மருந்து கிடையாது. எந்த வியாதியும் உங்களுக்கு வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு 10 நிமிடம் காலையிலும் மாலையிலும் ஆசனங்களை செய்துவிட்டாலே நோய் எதிர்ப்பு சக்தி வந்துவிடும். நோய் என்பதே கிடையாது. இந்த காலத்திலே எல்லா தரப்பினரும், ஏழைகளாகட்டும் பணக்காரர்களாகட்டும், தங்களுடைய வருமானத்தில் பெரும்பகுதி நோய்க்காகவே செலவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் பாருங்கள், நமது அரங்கிற்கு அரியவா மாண்டசேரி மெட்ரிகுலேஷன் செகண்டரி ஸ்கூல் திருப்புவனம் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த பள்ளியின் தாளாளர் ராமச்சந்திரன் அவர்கள் எல்லா குழந்தைகளுக்கும், அங்கே படிக்கின்ற அத்தனை குழந்தைகளுக்கும், 1000 குழந்தைகளுக்கும் அதற்காக தனியாக ஆசிரியரை நியமனம் செய்து கண்டிப்பாக அங்கே சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நமது அரங்கிற்கு ஆதித்யா, ஜெயஸ்ரீ, ஆதித்யா 12, ஜெயஸ்ரீ 9 இப்பொழுது கபோடாசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு கபோடாசனத்தை செய்யுங்கள். பன்னெண்டு வயது பையனும் செய்கிறான், 9 வயது பையனும் செய்கிறான். கால் தலையை தொடுகிறது, முதுகு வளைகிறது, கழுத்து வளைகிறது, அது நெஞ்சு விரிவடைகின்றது, தைராய்டு கிளாண்ட்ஸ் சரியாக இயங்கும். இப்பொழுதெல்லாம் பெண்களுக்கு தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகம். ஆனால் ஏனோ தெரியவில்லை, இப்பொழுது ஆண்களுக்கும் தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது. கழுத்திலே ஏற்படக்கூடிய L4 L5 உள்ள எலும்பு தேய்மானம், அடிமுதுகிலே L4 L5 ஏற்படக்கூடிய முதுகுத்தண்டிலே அந்த ப்ரொஜெக்ஷன் எலும்பு வெளியே வந்து விடுகிறது. இவைகளெல்லாம் இந்த ஒரே ஆசனத்தில் நாம் முழுமையாக சரி செய்ய முடியும். மெதுவாக இறக்குங்கள், தலை கீழே வையுங்கள், நீண்ட மூச்சு வாங்கிக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். கபோடாசனம்னா மருந்து பெட்டி ஆசனம். பலமுறை விளக்கம் சொல்லியிருக்கின்றேன். அந்த காலத்து அரசர்களுக்கு அரச வைத்தியர் இருப்பார். அவர் ஒரு பெட்டியில் எல்லா மருந்தையும் வைத்திருப்பார். அரச சபைக்கு யாருக்காவது உடல்நலக் குறைவென்றால் அந்த பெட்டியை தூக்கி கொண்டாடுவார். அதுக்கு பேர் கபோடா என்று பெயர். அதையே நமது முனிவர்கள் இந்த ஆசனத்திற்கு வைத்திருக்கிறார்கள். கீழே இறக்குங்கள், நன்றாக மூச்சை வாங்கிக்கொள்ளுங்கள். இப்பொழுது அப்படியே ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். டர்ன் லெஃப்ட், திரும்ப பாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரே பார்த்து கீழே படுத்துக்கிட்டு செய்யணும். கீழே படுமோ இல்லை, அப்புறம்னா கால் பெருவரில் சேரு, 2 காலையும் பெருவரில் சேர்த்துக்கணும். இப்படி செய்யுங்க.
ஆரம்ப கட்டத்தில் தலையை தொடுவது என்பது முடியாது. நாம் பக்கத்தில் உட்கார்ந்து காலையும் கழுத்தையும் நாடியையும் பிடித்து சேர்த்து பிடிக்க வேண்டும். தினமும் செய்பவர்களுக்கு இது ஒன்றும் பெரிய காரியமே கிடையாது. ஆரம்ப கட்டத்தில் கால் தடையை தொடாது. ஆனால் தினமும் பழகிறவர்களுக்கு ஏன் அந்த கால் கழுத்து வரைக்கும் வந்துடும். அந்த அளவுக்கு சில மாணவர்கள் பயந்திருக்கிறார்கள் கபோடாசனத்தை. வயிறு நரம்புகளெல்லாம் இழுக்கப்படும், தொடை நரம்புகளெல்லாம் இழுக்கப்படும். மெதுவாக இறக்குங்கள், இறக்குங்கள். 2 மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மெதுவாக எழுந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். இந்த அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள். பெரியவர்கள், குண்டானவர்கள், இயலாதவர்கள், நோயாளிகள் எல்லோரும் இதை தலையை தொட வேண்டும் என்கிற அவசியமே கிடையாது. குப்புறப்படுத்து, கையை நீட்டி தலையை தூக்கி காலை வளைத்து தலையை தொடுவதற்கு நீங்கள் முயற்சி செய்தாலே உங்களுக்கு முதுகு தண்டு வடத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இன்னும் தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய அற்புதமான ஆசனம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை எல்லா தரப்பினரும் பழகி நோயற்ற வாழ்வுக்கு நீங்கள் வழிகாண வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.